2015-16 நடப்பு நிகழ்வுகள் கேள்வி பதில்கள். 2015ஆம் ஆண்டு ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருது பெற்றவர் யார்? 2015ஆம் ஆண்டிற்கான ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருதினை பெற்றவர் யார்? ஏ. சானியா மிர்சா, பி. சானியா நேவால், சி. மனோஜ்குமார், டி. விஸ்வநாத ஆனந்த். விடை சானியா மிர்சா. 2015ஆம் ஆண்டிற்கான ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருது பெற்றவர் சானியா மிர்சா. இந்தியாவின் முதல் மெட்ரினோ திட்டம் எந்த நகரத்தில் தொடங்கப்பட உள்ளது? ஏ. சென்னை, பி. மும்பை, சி. புதுடெல்லி, டி. பெங்களூரு. விடை புதுடெல்லி. இந்தியாவின் முதல் மெட்ரினோ திட்டம் எந்த நகரத்தில் தொடங்க உள்ளது? புதுடெல்லி. 2015 ஸ்வீடன் கிராண்ட் பிரீ துப்பாக்கி சுடுதல் போட்டியில் பெண்கள் 10 மீட்டர் ஏர் ரைஃபிளில் புதிய உலக சாதனை படைத்தவர் யார்? ஏ. அபூர்வி சந்தேலா, பி. தேஸ்வால், சி. நாடியா, டி. சுருதி ஓரா. விடை அபூர்வி சந்தேலா. 2015 ஸ்வீடன் கிராண்ட் பிரீ துப்பாக்கி சுடுதல் போட்டியில் 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் பிரிவில் புதிய உலக சாதனை படைத்தவர் அபூர்வி சந்தேலா. உலக குழந்தைகள் திரைப்பட திருவிழா 2015 நடைபெற்ற இடம்? ஏ. சென்னை, பி. மும்பை, சி. டெல்லி, டி. ஹைதராபாத். விடை ஹைதராபாத். உலக குழந்தைகள் திரைப்பட திருவிழா 2015 நடைபெற்ற இடம் ஹைதராபாத். கனடா நாட்டின் பாராளுமன்றத்தின் 3வது பொது மொழியாக உள்ள மொழி எது? ஏ. பஞ்சாபி, பி. பிரெஞ்சு, சி. குஜராத்தி, டி. தமிழ். விடை ஏ. பஞ்சாபி. கனடா நாட்டின் பாராளுமன்றத்தின் 3வது பொது மொழியாக உள்ள மொழி பஞ்சாபி. ஆசியாவின் மிகப்பெரிய தொலைநோக்கி மாஸ்ட் எந்த மாநிலத்தில் நிறுவப்பட உள்ளது? ஏ. ராஜஸ்தான், பி. மத்திய பிரதேசம், சி. குஜராத், டி. ஹரியானா. விடை ராஜஸ்தான். ஆசியாவின் மிகப்பெரிய தொலைநோக்கி மாஸ்ட் எந்த மாநிலத்தில் நிறுவப்பட உள்ளது? ராஜஸ்தான். தூய்மை இந்தியா திட்டத்திற்கான முதல் சர்வதேச திறன் கருத்தரங்கு நடைபெற்ற இடம்? ஏ. கல்கத்தா, பி. மும்பை, சி. புதுடெல்லி, டி. ஹைதராபாத். விடை ஹைதராபாத். கீழ்கண்ட எந்த நாடு சமீபத்தில் ஹைட்ரஜன் அணுகுண்டு பரிசோதனை நடத்தியுள்ளது? ஏ. வடகொரியா, பி. இஸ்ரேல், சி. ஈரான், டி. சீனா. விடை வடகொரியா. சமீபத்தில் ஹைட்ரஜன் அணுகுண்டு பரிசோதனை நடத்திய நாடு வடகொரியா. கேரள விளையாட்டு கவுன்சில் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள முன்னாள் தடகள வீராங்கனை யார்? ஏ. அஸ்வினி நாச்சப்பா, பி. அஞ்சு பாபி ஜார்ஜ், சி. பி.டி. உஷா, டி. சாந்தி சுந்தர்ராஜன். விடை அஞ்சு பாபி ஜார்ஜ். கேரள விளையாட்டு கவுன்சில் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள முன்னாள் தடகள வீராங்கனை அஞ்சு பாபி ஜார்ஜ். நேபாளத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள புதிய அரசியல் சாசன வகைமையின் கீழ் முதலாக பதவியேற்றவர் யார்? ஏ. கிரிஜா பிரசாத் கொய்ராலா, பி. பிரசண்டா, சி. கே.பி. சர்மா ஒலி, டி. பிஜாயா கச்சாகர். விடை கே.பி. சர்மா ஒலி. நேபாளத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள புதிய அரசியல் சாசன வகைமையின் கீழ் முதலாக பதவியேற்ற பிரதமர் கே.பி. சர்மா ஒலி.